Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நெக் ஒயிட்னிங் க்ரீம் பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் வீடியோஸ்க்காக தான். சோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, இன்னும் இந்த மாதிரி பியூட்டி அண்ட் கேர்லி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தேன். சரியா, நான் வந்து இப்போ ஆன்லைன்ல ஏதாவது ஷாப்பிங் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த ஒரு க்ரீம் வந்து எனக்கு அந்த சஜஷன்ல வரும். அதே மாதிரி வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ உண்மையாவே இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து நெக் டார்க்னிங்கான ரீசன் பார்த்துடலாம். ஸோ நம்ம உடம்புல வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஃபோல்டிங்ஸ் இருக்குது. அந்த ஃபோல்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கின் பாத்தீங்கன்னா நார்மலான நம்ம ஸ்கின் டோனை விட கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே நார்மலா இருக்கக்கூடியது. அண்ட் இது கம்ப்ளீட்லி நார்மல் அப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அண்ட் மேபி இம்பாசிபிள் ஐ திங்க். ஸோ சர்ஜரிஸ் ஆர் ஏதாவது லைக் ட்ரீட்மெண்ட்ஸ் தெரப்பிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து நார்மலா நேச்சுரலாவே அதை விட்டுறலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ எப்படி நம்ம ஸ்கின்னை பெட்டரா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா என்னோட கை எடுத்துக்கோங்க. என்னோட கையில வந்து நக்கிள்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதை நான் இப்படி விரிச்சு வைக்கும்போது மற்ற ஸ்கின்னை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கு. பட் நான் அதை இப்படி மடக்கிடும் போது அது வந்து நார்மலா இருக்கு. ஸோ இதே தான் நம்ம உடம்புல எங்கெல்லாம் வந்து ஃபோல்டிங்ஸ் இருக்குதோ அந்த ஏரியால இருக்கக்கூடிய இது ஃபோல்டிங் ஏரியா தான். ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா டார்க்கா தான் இருக்கும். இப்போ நம்ம காலில் முட்டி எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி ஃபோல்டிங்ஸ் இருக்கனால அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரல். சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயின் போடுறதுனால இல்லைன்னா வந்து வேற ஏதாவது சர்டன் ரீசன் லைக் நார்மலா ஸ்க்ரப் பண்ணாதனால ஒழுங்கா வந்து என்னது வாஷ் பண்ணாததுனால இந்த மாதிரினால நாளாக பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டார்க்னஸ் இருக்கும்போது அதை வந்து நம்ம ட்ரீட் பண்றதுக்கு நேச்சுரல் ரெமடிஸும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸா கிடைக்கிறத வாங்கியும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்க அப்படின்னா லாச்சிபியூல் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து இந்த நெக் ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுக்குறாங்க. நெக் ஒயிட்னர் அப்படின்னே வந்து சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா கிரீன் டீ அண்ட் விட்டமின் சி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரியே கிரீன் டீயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கொஞ்சம் டார்க்கனாக இருக்கிற ஏரியா கொஞ்சம் லைட்டன் பண்ணுறதுக்குலாம் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீம் வந்து நான் வாங்கியிருந்தேன். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ட்ரை பண்ணிப்பேன். 50 கிராம்ஸ் வந்து இந்த ஒரு பாட்டிலில் வருது. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல போய் பார்க்கும்போது buy one get one ஃப்ரீ ஆஃபர் இருக்கும், இல்லைன்னா வந்து 3 இன் பேக் காம்போ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து ஒன்று போதும். பிகாஸ் நான் இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆச்சு அப்படின்னா மேபி அது எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது அப்படின்னா மேபி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா ஒரு பாட்டில் வாங்கி ஒரு கண்டெய்னர் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். ஸோ நார்மலா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கிளீனா இருக்கணும், எதுவும் டர்ட்ஸ் எதுவும் இல்லாம நார்மலா நீங்க இப்போ குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் குளிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமா எடுத்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணலாம். எங்கன்னா நம்ம நெக்ல வந்து மசாஜ் பண்ணணும். நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் வந்து நமக்கு அந்த டார்க்னஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுல கொடுத்துருக்க டைரக்ஷன் படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் தான். இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க உங்க கையில எடுத்துக்கோங்க. கையில எடுத்து உங்க கையில நல்லா ஜென்டலா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கையிலயும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி கையிலயும் ஸ்கின் இருக்கு. ஸோ நம்ம இதை அப்ளை கையில நம்மள தேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கையில உள்ள ஸ்கின்னே பாத்தீங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணிடும். ஸோ மிச்சம் இருக்க ப்ராடக்ட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா எங்க யூஸ் பண்ண போறோமோ அங்க வந்து போகுது. ஸோ அதனால இது வந்து கையில நம்ம ரப் பண்றது ரொம்ப வேஸ்ட். நான் என்ன சொல்வேன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்குன்னு தனியா இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லைன்னா எனி பிளாஸ்டிக் ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம், இல்லை 2 ஃபிங்கர் வச்சு அப்ளை பண்ணாலே போதும். ஸோ ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகாம எங்க நம்ம அப்ளை பண்ணுமோ அங்கே அதோட ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் 2 வீக்ஸ் ஸ்ட்ரைட்டாக. பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நைட்டு நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போவோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி வெயிலோட இந்த ப்ராடக்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட ஸ்கின்ல வந்து இந்த டேமேஜ் வந்துடக்கூடாது, அதனால நான் பார்த்தீங்கன்னா நைட் டைம் யூஸ் பண்ணேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைம் யூஸ் பண்ற ஸ்கின் கேர் வந்து மார்னிங் டைம் யூஸ் பண்றதை விட ரொம்ப எஃபெக்டிவா நம்ம ஸ்கின்ல வந்து ரிசல்ட் காட்டும். ஸோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு வந்து சேஃப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்த ஒரு அளவுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எடுத்து என்னோட நெக்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அம்மாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கு. நார்மலா நம்ம யூஸ் பண்ற பாடி லோஷன் அண்ட் மாய்ஸ்சரைசர விட இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கு. ஸோ திக்கா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அது நல்லா மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு. அந்த ஸ்கின் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ் அண்ட் சப்பிளா இருக்கும். ஸோ அதனால இந்த மாய்ஸ்சரைசேஷன் கிடைச்சிட்டே இருக்கும்போது ஸ்கின் கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா? அண்ட் அது ஒரு விஷயம். அண்ட் இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா நெக்க வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணோம்னா இன்னும் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ரொம்ப ஸ்க்ரப் ஹார்ஷா கிடையாது. லைட்டா ஏதாவது ஸ்க்ரப் யூஸ் பண்ணி இல்லைன்னா நார்மலா கிளீன் பண்ணிட்டு கூட இதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா டர்ட்ஸ் எதுவும் இல்லாம கிளீனான ஸ்கின்ல இது அப்ளை ஆகும். அப்ப இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா நமக்கு தெரியும். ரிசல்ட் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ 2 வீக்ஸா நான் யூஸ் பண்ணதுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆன மாதிரி கொஞ்சம் ஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கே தவிர எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகவே கிடையாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா இப்படி இருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ல எந்த பிக்மெண்டேஷனும் தெரியாது. பட் லைக் நம்ம கொஞ்சம் இப்படி போறோம் அப்படிங்கும்போது நம்ம சைட்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து அங்கங்க பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் தான். ஏன்னா நம்ம பாடியில எங்கெங்க ஃபோல்டிங்ஸ் இருக்கோ அங்க வந்து கண்டிப்பா லைட்டா பிக்மெண்டேஷன் இருக்கும். அது வந்து நார்மல். ஸோ எனக்கு வந்து நார்மலான ஒரு டிஃபரன்ஸ் தான் தெரிஞ்சது. அதுல கலர் சேஞ்ச் ஆன மாரி பக்காவா இவங்க சொன்ன மாதிரி, ஸோ இவங்க பேக்கேஜிங்லயே பார்த்தீங்க அப்டின்னா, பக்காவா குடுத்துருக்காங்க. டார்க்கான ஸ்கின் வந்து எப்டி லைட் ஆகுது அப்டின்ட்டு. ஸோ 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த சேஞ்சுமே தெரியல. ஆனா என்னோட நெக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்ன சொல்றது, ஹைட்ரேட்டடா இருக்கு அப்டின்னு சொல்லலாம். கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து நல்ல திக்கான ஒரு கிரீம் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால. மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது உண்மையாவே ஒர்க் ஆச்சா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இது சொன்ன மாதிரி, இது கிளைம் பண்ண மாதிரி இது 2 வீக்ஸ் அதாவது 14 டேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல எந்த விதமான ஸ்கின் ஒயிட்னிங்கும் எனக்கு வந்து கிடைக்கல. நீங்க இத வந்து 1 மந்த்தா நீங்க ட்ரை பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து கொஞ்சமாச்சும் சேஞ்ச் தெரியும். பட் 2 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா எதுவும் சேஞ்ச் தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்தத விட பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மத்தபடி பார்த்தீங்க அப்டின்னா, பக்காவான ஒரு சேஞ்ச் டார்க்கா இருக்கிற ஸ்கின் அப்படியே லைட் ஆயிடுச்சு அப்படிலாம் வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஸ்பீடா வந்து ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க. ஸோ ப்ராடக்ட்டால தான் அது முடியும். நேச்சுரல் ரெமடியால முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பீடா ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் வந்து குடுக்காது. எனிவே கைஸ் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். உங்களுக்கு வாங்கி கொஞ்ச நாள் ஆனாலும் பரவால்ல. கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாரி ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஏமாந்துராதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.